இது இந்திரா நேச்சர் வைப் சேனலுங்க. நிறைய பேர் அக்கா வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், எப்பவுமே நம்ம சேனல்ல இயற்கை சார்ந்த விஷயங்களை மட்டும் தாங்க பகிர்ந்துக்கிட்டு வர்றோம். அதனால இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ எடுக்கலான்னு தோணுச்சுங்க. எடுத்துக்கிட்டே இப்ப நம்ம தோட்டத்தை சுத்தி பார்க்கலாம் வாங்க. இப்ப குழந்தைங்களுக்குலாம் வேற லீவுங்க. அவங்களையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு சேர்ந்து தாங்க நம்ம தோட்டத்தை சுத்தி பார்க்க போறோம். முதல்ல முல்லை செடியில இருந்து ஆரம்பிக்கலாம். எங்க ஊரு எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பக்கத்துல கோம்பைப்பட்டி கிராமங்க. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாருமே விவசாய குடும்பம் தான். அதுல பூச்செடிகளுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. எல்லா வகையான பூக்களுமே பயிரிடுவாங்க. முல்லைப்பூ தோட்டம் பாத்தீங்களா, செடிகள் இப்பதான் குட்டி குட்டியா வச்சு கொஞ்சம் மேல எலும்பிருக்கு. நிலத்தை நல்லா உழுது எவ்வளவு கிளீனா இருக்கு பாத்தீங்களா. முல்லைப்பூ மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். மல்லிகைப்பூ, கனகாமரம், பிச்சிப்பூ, மல்லி, துளசி, அரளிப்பூன்னு விதவிதமாக பூக்கள் தாங்க பயிரிடுவாங்க. நிறைய பேர் சேனல்ல கேட்கிற அடிக்கடி கேள்வி என்னன்னா, நீங்க எந்த ஊருங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. எங்க ஊரை பாருங்க எவ்வளவு பச்சை பசேர்னு இந்த வெயில் காலத்துலயும் அழகா இருக்குன்னு. இந்த மலைக்கு அடியில அந்த மலை வரைக்கும் பாத்தீங்கன்னா தோட்டமா தாங்க இருக்கும். இந்த மலையில டேம்லாம் இருக்குங்க. மழை காலத்துல அங்க தண்ணி நிறைஞ்சு நிறைய வலிஞ்சு ஓடும். இப்ப எல்லாம் பெரிய மாடு டிராக்டர் வச்சு உழுறது கிடையாதுங்க. பக்கத்துல நிறைய செடிகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி குட்டி ஒரு மிஷினை வச்சு தாங்க உழுவாங்க. மேக்சிமம் எல்லார் வீட்டு தோட்டத்திலுமே இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. இப்ப என் கூட வர்ற குழந்தைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னோட அண்ணன், தம்பி, தங்கச்சி பிள்ளைங்க தாங்க. தோட்டத்துக்கு நடுவுல ஒரே ஒரு வீடு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா. இப்படிதாங்க அங்கங்க காட்டுக்குள்ள ஒரு வீடு 2 வீடுமா இருக்கும். இப்ப வாங்க இந்த வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன செடிலாம் வச்சிருக்காங்க, ஆடு மாடெல்லாம் எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு விவசாயம் செழிக்கணும்னா மண்ணும் மனுஷன் மட்டும் இருந்தா போதாதுங்க, ஆடு மாடு சேர்ந்தா தாங்க அந்த விவசாயமே முழுசா மலரும். அப்படி இந்த மாட்டுக்கு நம்ம போய் புல்ல இருக்கலாங்க. புல்ல இருக்கிறதுனா யாரோ பெரியவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டுல இருந்த சின்ன குழந்தைங்கல இருந்து யாரா இருந்தாலும் இந்த எல்லா வேலையுமே பார்த்துதான் ஆகணும். சின்ன வயசுல நாங்களுமே எல்லா வேலையுமே பார்த்துருக்கோங்க. இப்ப பாருங்க இந்த தம்பி எவ்வளவு அழகா புல்ல இருக்கிறியான்னு. ஸ்கூலு போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலைகள்லாம் அம்மா அப்பாவுக்கு இப்படி தாங்க செஞ்சு கொடுத்து தாங்க ஸ்கூலுக்கே போவாங்க. இதை சீம புல்லுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி விதைச்சு விட்டுட்டு அப்பப்போ ஈஸியாக ஆடு மாடுகளுக்கு இதை நம்ம அறுத்து போட்டுக்கரலாங்க. மாடுமே நல்லா விரும்பி சாப்பிடும், பால் நல்லா கொடுக்குங்க. இப்படி தாங்க சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்க வீட்டுல இருக்க உயிரினங்களோட எப்படி பழகுறாங்கன்னு பாக்குறீங்களா. பாக்குறதுக்கே மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆடு மாடு இல்லாம கோழி, வாத்து, நாய், பூனை எல்லாமே வளர்த்துக்குவாங்க. இப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மன அழுத்தத்துல இருக்காங்க. இயற்கையோடு சேர்ந்து அமைதியா இந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை தாங்க பெரிய செல்வம். அப்படி வாழணும்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. அதுதாங்க பெரிய சொத்து. அந்த சொத்து எல்லாமே எங்கேயும் கிடையாதுங்க, நம்ம கிராமத்துல இருக்க மக்களும் தினமுமே அனுபவிச்சுட்டு வாழ்றாங்க. இப்ப வீட்டை பார்த்துட்டோம், வாங்க வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா நிலங்களையுமே நம்ம பார்க்கலாம். பக்கத்திலே தென்னந்தோப்பு, பப்பாளி மரத்தோப்பு, இந்த மாதிரி பூச்செடிகள்னு சொல்லி இயற்கையோட இருக்குங்க. இது வரைக்கும் நிறைய லாங் வீடியோஸ் போடலைங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு வர்றேன். நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் லாங் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேங்க. வீட்டு பக்கத்திலே கருவேப்பிலை செடி, வாழை மரம்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லைங்க, கீரை, தக்காளி எது என்ன வேணாலும் டக்கு டக்குன்னு பக்கத்திலே பறிச்சுக்கலாம். அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ செடி, இதுக்குள்ளே அங்கங்கே பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் வளர்ந்துருக்குங்க. இந்த முல்லைப்பூ செடி பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு எப்படி 7-8 வருஷம் ஆகுங்க. பெருசா இருக்குது பாத்தீங்களா பாக்குறதுக்கு. இந்த பூச்செடிக்கு அடியில அழகா தண்டாங்கீரை பச்சை பசையா வளர்ந்துருக்கு பாருங்க. அதுல கொஞ்சம் கீரைகளை நானும் பறிச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க இப்ப முல்லைப்பூக்களோட விலை கம்மி அப்படின்னு. அதனால இந்த செடிகள் எல்லாம் நிறைய பூத்து கிடக்குது பாருங்க. அடுத்து ஒரு வாரத்துல முல்லைப்பூக்கள் நல்லாவே விளைவிக்குங்க. மதுரையில வந்து சித்திரை திருவிழா தொடங்குது. குழந்தைகள்லாம் எவ்வளவு சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடுறாங்கன்னு பாத்தீங்களா இந்த செடிகளுக்குள்ள எல்லாம். கிராமத்துல பிள்ளைங்க அப்படித்தாங்க, ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் கால் மண்ணை தொட்டுக்கிட்டு மரமேறி சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்பாங்கங்க. அப்படி கொஞ்சம் கீரைகளை பறிச்சுக்கிட்டே இருந்தீங்க. இந்த கீரை பாத்தீங்கன்னா இதுவுமே பச்சை பசேர்னு செடிக்கடியில வளர்ந்துருந்துச்சு. அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். இப்ப பாருங்க நமக்கு ஒரு கட்டு கீரை கிடைச்சிருச்சுங்க. குழந்தைகளோட உலகமே விளையாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. கீரை நான் பறிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப கொய்யா மரத்தை பார்த்துட்டு ஒரே ஓட்டங்க. ஓட்டம் மட்டும் கிடையாது, அந்த மரத்துல ஏறி ஏதாவது காய் பிஞ்சு இருக்கான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தாங்க. காயிலனா விட்டுருங்க, ஏதாவது பிஞ்சு கிஞ்ச பறிச்சு போட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா காய்களை பறிச்சுட்டாங்க. அதுல எவ்வளவு வேகமா ஏறி போறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல கொய்யா மரத்துல ஏறி திருடி சாப்பிட்ட ஞாபகம்லாம் யாருக்காவது இருக்குதா? நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு நல்ல பழத்தை அள்ளி சாப்பிட்டுருக்கு பாருங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்ட மிச்சம் தாங்க நமக்கு அப்படின்ட்டு மறுபடியும் குழந்தைகள் எல்லாம் தேட ஆரம்பிச்சாங்க. அள்ளி சாப்பிட்டது
அடுத்து வாங்க தென்னை மரத்துக்குள்ளே போகலாம். இந்த தென்னை மரத்துக்குள்ளே தாங்க நார்த்தாங்காய் மரங்கள்லாம் இருந்துச்சு. நான் அதை வெட்டின வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருந்தேன். நிறைய பேர் ஏங்க நார்த்தாங்காய் மரத்தை வெட்டுறீங்கன்னு கேட்டீங்க. மார்க்கெட்டில் விலையும் போகலை, பழங்கள் எல்லாமே கருப்பு கருப்பாக மாற ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தோங்க, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதனால வெட்டி எடுத்துட்டு இப்போ தென்னை மரங்களை நாங்கள் நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றோம். ஒரே ஒரு நார்த்தாங்காய் மரத்தை மட்டும் எங்கள் அப்பா விட்டு வச்சிருக்கிறாரு ஊறுகாய் போடுறதுக்காக. இளநிய பாருங்கவே, நமக்கு கை கெட்டுற தூரக்கு எவ்வளோ அழகா காய்ச்சி தொங்குதுன்னு. நான் தான் பறிப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டுட்டு இந்த குழந்தைங்க பறிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியோ நல்லபடியா பறிச்சு கொடுத்தா போதுண்டான்னு சொல்லிட்டு பறிச்சு எடுத்துட்டு வாங்கிட்டேங்க. இப்படிதாங்க துரு துருன்னு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இடத்துக்கு வந்தது, இந்த வீடியோ பகிர்ந்துக்கிட்டதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. 2வது வீடியோங்க. இடங்கள்ல பேச்சு தவறா இருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் நல்லா பேச நான் ட்ரை பண்றேன். வீட்டுக்கு கிளம்புறப்ப வாழை இலையில சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த வாழை இலையில கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. தோட்டம்னாலும் சரி, யார் தோட்டத்துக்காவது போனா வாழை இலையை மட்டும் நான் கட் பண்றதை விட மாட்டேங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அப்புறம் குழந்தைங்க எல்லாரும் வாங்க லாஸ்டா ஒரு போட்டோ எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.